லைஃப் நகரவே மாட்டேங்குது. ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி மோனோட்டாமிக்காக நீங்கள் மார்னிங் எழுந்துக்கிறீங்க, உங்களோட மார்னிங் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் போகிறீங்க, ஏதர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அகைன் அந்த ரொட்டீன்லேயே நீங்கள் இருப்பீங்க. கவனித்து பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் யோசிச்சு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். நம்மளோட ஆசைகள் சில விஷயங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். டெப்ட் இருக்கும். ஃபேமிலியில் சம் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் மாறவே மாறாதா? லைஃப் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதை மாற்றிக்கணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் மாறிடாதா? ஒரே நாள் எல்லாத்தையும் மேஜிக் போட்ட மாதிரி மாற்றிட முடியாதா? அப்படிலாம் கூட சில பேர் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் இப்போ இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எதை நோக்கி அதிகமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத முதல்ல கவனிங்க. செகண்ட் ஒன், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, தட் மீன்ஸ் எந்த மாதிரியான பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் 99% ஆஃப் விஷயம் அதனால தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்றது ஃபேக்ட்டுங்க. இது செல்ஃபாக ரியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ உங்கள் கூட இருக்கிற நபர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட வளர்ச்சி தீர்மானிக்கப்படுது அப்படின்றது உண்மைங்க. ஸோ முதல்ல அதை கவனிங்க. ஸோ உங்களை மாதிரி எண்ணங்கள் இல்லை, உங்களை மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாத ஒரு நபர்கள், ரொம்ப பெரிய தேவைகளோ, ரொம்ப பெரிய ஆசைகளோ, நிறைய சம்பாத்தியம் பண்ணணுன்ற உணர்வோ, ஃப்ரீயாக லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி அதிகமாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கவங்களோட நீங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சிட்ருக்கு. ரொம்ப சீக்கிரமாக ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சோஷியல் மீடியாவை கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்றதை பாருங்கள். அது சப்போஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் பேக்கப் இருக்கக்கூடிய நபர்களோடு தான் நீங்கள் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பும் நெகட்டிவ் சைடில் போகும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே.